ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். 73ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 73ஆம் சங்கீதம் ஆசாபு அப்படின்ற ஒரு அருமையான ஒரு சங்கீதக்காரன் எழுதின ஒரு சங்கீதம். அதுல அவருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் தேவனை ஆராதிக்கிறேன், தேவன் மேல் அலாதி பிரியமா நான் இருக்கிறேன், அவருடைய வழிகளை நான் நடக்கிறேன். ஆனா தேவனை நம்பாத, தேவனை ஏற்றுக்கொள்ளாத துர்மார்களுடைய வழியை நான் பார்க்கும்போது எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு அவருடைய சந்தேகங்களுக்கு தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து தேவனோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் அவருக்கு ஒரு ஒரு தெளிவான ஒரு காரியத்தை தெரியப்படுத்துறார். அப்போது இந்த சங்கீதத்தை அவர் எழுதுறார். அந்த முதல் முதல் வசனத்திலேயே வசனத்திலே அவர் சொல்றாரு, சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு நல்ல இருதயத்தோடு, நல்ல நம்பிக்கையோடு தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறவங்கள தேவன் எப்போதுமே கைவிட மாட்டார். அதுல அவர் சொல்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, 23ஆம் வசனத்துல அவர் சொல்லியிருக்கிறார், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். ஆண்டவரே, நான் நினைச்சேன் வேற எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களே, ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு நான் நினைக்கும் போது நீங்க என்னுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அவர் நம்மளுடைய கரத்தை நம்ம பிடித்திருக்கிறார். அது நம்ம தெரிய மாட்டேது. நிறைய நேரத்துல ஆஹ் ஆண்டவர் நம்மளை விலகின மாதிரி, கைவிட்ட மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர் சொல்றாரு, நீங்க என்னுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறீர். 24ஆம் வசனத்துல கூட நம்ம பார்க்கிறோம், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நான் அடுத்தவங்கள பார்த்து இல்ல வேற ஆளை பார்த்து கம்பேர் பண்ணி அவங்க பாருங்க அவ்வளவு சீக்கிரமா பிக்கப் ஆகுறாங்க, ஏன்னா எனக்கு நடக்க மாட்டேந்தே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்றார், உம்முடைய ஆலோசனையின்படி. அவருடைய பிளான், அவருடைய திட்டம், அவருடைய யோசனையின்படி முடிவிலே மகிமைக்கு என வழி நடத்துவார். நான் நடிக்கிற என்னுடைய யோசனைகள் அவருடைய யோசனைகள் கிடையாது. அவருடைய யோசனையின்படி என் மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம இந்த காலை நேரத்துல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அவர் நம்மளுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறார். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பாக்கியம், நமக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம். சூழ்நிலைகள் மாறலாம், நடக்கிறது வேற மாதிரி இருக்கலாம். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். உண்மையாய் முழு இருதயத்தோடு அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு அவர் எப்போதுமே நல்லவர். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆசாபு சங்கீதக்காரன் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் என் கரத்தை பிடிச்சிருக்கிறாரு, அவர் என் கடத்தை பிடிச்சிருக்கிறார். நான் தெரியாம தான் பேசிட்டு இருக்கேன், ஆனா அவருடைய சமூகத்துல இருக்கும்போது அவர் என் கரத்தை பிடிச்சிருக்கிறத நான் பார்த்தேன். அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், உன் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன், நீ பயப்படாது. பயம் இதெல்லாம் வரும், ஆனா தேவன் நம்மளுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறதே நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம். சுத்த இருதயம் உள்ளவர்களுடைய கரத்தை தேவன் பிடிச்சிட்டு இருக்கிறார். உலகத்தின் மேல சாயாம தேவனையே நம்பி இருக்கிறவர்களுடைய கரத்தை தேவன் பிடிச்சிருக்கிறார். தேவன், ஆண்டவரே, என் பலவீனத்துல, என் எல்லா கஷ்டத்துல, எல்லா நேரத்துல நான் உமக்கு உண்மையா இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்துக்கு வரேன், உங்க சேவிக்கிறேன், உங்களிடத்துல நான் விண்ணப்பிக்கிறேன், என் முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு நான் உங்களை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தேவன் நம்மளுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறார். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பரசத்திலே இருக்கிற இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என்னுடைய வலது பரசத்துல இருக்கிறார், அதனால நான் அசைக்கப்படுவதே இல்லை. என்ன நடந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. முடிவில் அவர் என்னை என்ன பண்ணுவாரு? மகிமையிலே கொண்டு போவார். அதனால ஆண்டவர் நம்முடைய வலது கரத்தை பிடிச்சிருக்கிறார். சுத்த இருதயத்தோடு அவரை நம்பி இருக்கிறவர்களுடைய கரத்தை தேவன் பிடிச்சிருக்கிறார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
நம்ம எல்லாரும் கைவிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தேவன் நம்முடைய கரத்தை பிடிச்சிருக்கிறார். நான் ஏசப்பாவை நம்பி இருக்கிறேன். நான் வாழ்றது அவருக்காக. அவரை நான் உண்மையா சேவிக்கிறேன் அப்படின்னு உங்க இருதயத்துல ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய கரத்தை, அப்படிப்பட்டவர்களுடைய கரத்தை தேவன் பிடித்திருக்கிறார். தேவன் முடிவில் அவங்களை மகிமைக்குள்ள என்ன பண்ணுவாரு? கொண்டு போய் சேர்ப்பார். அப்படியாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.